யார் பேசுறது? ஆமா 33 63 3 தான். பேபி அம்மா வேணுமா? ஏன் தர்மலிங்கம் வேணாமா? வேணாமா? அப்ப பேபி அம்மா இல்ல. போற வையா வையா கீழ. என் வாய கடறாத. போன் வச்சு எவ்வளவு நாளாச்சு? ஒரு பயலாவது என் பேர் சொல்லி கூப்பிடுறானா? அப்பா அதுக்கு ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கணும். சும்மா குறை மட்டும் பட்டுக்கிட்ட எப்படி? அப்பா அப்பா எனக்கு அர்ஜென்ட்டா 4 ஆள் வேணும். நீ என்னமா திடீர்னு வந்து 4 ஆள் 8 ஆள் நீட்டு? இல்லப்பா இந்த பியானோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அது தூக்கிட்டு போறதுக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பியானோ ரிப்பேர் ஆகி போச்சு, கிணறு ரிப்பேர் ஆகி போச்சு. என்ன உனக்கு என்னடா ரிப்பேர்? ஐயோ என் பியானோ இன்னும் ரிப்பேர் ஆ போச்சு. தம்பி என்னடா இது? ஏண்டா வானர் அந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவறத விட்டுட்டு மாடிக்கும் கீழே ஏண்டா தாவற? உங்க கடைசி குரங்கு தான் பிடிச்சு தள்ளிடுச்சு. ஒண்ணு இல்லக்கா, நீதான் இந்த வீட்லயே புத்திசாலின்னு பிடிச்சு தள்ளிடுச்சு. இல்லாதத போய் சொன்னா அவளுக்கு கோபம் வந்துருச்சு. அப்பா இந்த லூஸ் என்ன சொன்னா தெரியுமா? உன்னை தவிர இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேர் பைத்தியம்னா. என்ன கூடவா? தப்பா? ஆமாப்பா, நீ இங்க இருந்தா பைத்தியம் ஆயிடுவே. தனி வீடு பாத்திருக்கேன், வா கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடலாம்னு சொன்னா அதான் கொடுத்தேன். ஏண்டா டேய், நீ என்ன புரிஞ்சுக்க ராஜா? என் பொண்ணை கடத்திட்டு போ பாக்குற? ஆமா, உங்க பொண்ணு பெரிய சம்யுக்த. சரிதாண்டி, எப்பவும் போல வழக்கமா கேலி செய்யமே செஞ்சான். இத போய் பெருசு பண்ணிட்டு. அம்மா இனிமே இவனுக்காக பறிஞ்சு பேசாரு. மறுபடியும் இவனுக்கு எனக்கும் கல்யாணம் இந்த வீட்டுல யார் பேசாரு போலாவிடா. நீ என் பொண்ணு, ஏன்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவள்ல. அப்படி பொண்ணு எப்படியாவது போங்க, அவனுக்கு என்ன ஆம்பளை சிங்கம் பொண்ணா கிடைக்காது. ஐயோ அக்கா, நீ என்ன காலவாரி விட்டிய? நீ இருக்கிற நம்பிக்கையில தானே இவளையே கல்யாணம் செய்துக்கலான் இருந்த. பரவாயில்ல, நான் மானஸ்த ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். புடவை கட்ட பொம்பளையா ஒருத்தி கல்யாணம் செய்துக்கிட்டு வரல, வெளியே வந்து கட்டிக்கிறேன். தம்பி தம்பி போகாதடா. போகட்டும். என்ன கோவமா? ரொம்ப சீரியஸ். என்னடா நொண்டி அடிச்சு போற? வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னங்க காந்தாவுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? ரத்னாவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? என் பைத்தியம், அவரு கல்யாண விஷயமா அங்க வந்திருக்கிறாரு. முடியுமானா லலிதாவை கூட்டிட்டு அப்படியே வெளியே. இப்படி அபாண்டமா பேசுறீங்க சார். உங்க குடும்பத்துக்காக நான் படுற கஷ்டம் இருக்கு, அந்த கடவுளுக்கு தான் சார் தெரியும். ஏன் சார் திருப்பதிக்கு போனீங்கல்ல, பேசாம மொட்டை அடிச்சுட்டு வர வேண்டியதானே? வேண்டுதலை என்ன வேண்டி இருக்கு? வேண்டுதலை. இதனால ராத்திரி பகல எனக்கு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆமாப்பா, எப்படி அழைச்சு போயிட்டாரு பாருங்களேன். ஏமா அவர் இழைச்சா போயிட்டாரு. என் கண்ணாடியை கழட்டி உன் கண்ணுல போட்டு பாரு. உங்க கடைசி பொண்ணுக்கு ஒரு இடம் பார்த்தேன் சார். இடம் எப்படி தெரியுமா? ஐயோ, கலியுக குபேரன் குணசேகர மொழியாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய ஒரே பையன். ஆற்காடுல தோட்டம், ஏற்காடுல வயலு, மவுண்ட் ரோட்ல 10-15 பில்டிங். மவுண்ட் ரோட்ல 15 பில்டிங்கா? அரைஞ்சு பல்ல உடைச்சு விடுவேன். அவனை பத்தி உனக்கு என்ன அக்கறை? உனக்கு தான் நான் இருக்கேன். தம்பி பல்ல முள்ள உட. முதலியார் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா தம்பி? விடுவன்களா? நேரா பங்களாவுக்கு போனேன். கேட்ல கூர்க்கா விட மாட்டேன்ட்டான். பார்த்தா அவருதான் முதலியாரு. என்ன சிம்பிள், அவரை பெரிய பணக்காரி. என்ன சிம்பிள். உடனே நம்ம குடும்ப கதையை அவுத்து விட்டேன். அவர் சொன்னாரு, மாமா என்ன சொன்னாரு தெரியுமா? தம்பி, உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்கேன். உடனே பொண்ணோட போட்டோ காமிச்சேன். அப்படியே அசந்து போயிட்டார். இத்தனைக்கும் கழுத்து வரைக்கும் உள்ள போட்டோ தான் சார் காமிச்சேன். புல் பிகரை காமிச்சிருந்தேன்னா என்ன ஆயிருப்பாரு? தம்பி முதலியாரு அப்புறம் என்ன சொன்னாரு? 2 நாளைக்கு முன்னாலதான் அவர் பையனுக்கு கல்யாணம் ஆனதா சொன்னாரு. அடிச்சே போயா, சும்மா இருக்கிற வாய கலராத. சார் அதுக்காக நீங்க மனசை விட்டுற வேண்டாம் சார். மற்ற 3 பெண்களை பத்தி கவலை இல்ல, உங்க மூத்த பொண்ணுதான். ஏன் சார் அவளை பத்திங்க? குபேரன்னு வேணாங்கிறா, குச்சேரன்னு வேணாங்கிறா. அவளை மட்டும் எப்படியாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தம்பி அது எங்களால முடியலன்னு தானே அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சது. சரி சார் விடுங்க, அப்படியே என்கிட்டே விட்டுருங்க. என் தலைவிதி பிரகாரம் நடக்கட்டும். சார் ஒரு வேண்டுகோள். நான் இந்த கல்யாண காரியமா வெளியே தெருவை சுத்துறதுனால என் கூட லலிதா இருந்தாக்க நல்லா இருக்கும் போல இருக்கு. தயவு பண்ணி அவளை. நான் உங்க கூட வரணுமா? அதுக்காக ஏன் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இப்படி மறுபடியும் என் கால்ல வந்து விழ உங்களுக்கு வெக்கமா இல்ல? முதல் வாட்டி காலை விழும்போது வெக்கப்பட்டேன், அப்புறம் விட்டு விட்டேன். எங்க காரியம் ஆகணும்னா காலை புடிச்சு தானே தீரணும். 4 பேருடைய கல்யாணமும் ஒன்னா நடக்க வேண்டாமா? நத்திங் டூயிங். எங்க ஆண் வர்க்கத்தையே அடியோட வெறுக்கிறேன்னு சொல்றீங்களே, நான் நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க வேதனைப்படுற அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் இல்லையா? அத பத்தி உங்களுக்கு என்ன? மறைக்காம சொல்லுங்க. மறுபடியும் காலை விடுறேன். வேண்டாம், பழகி போச்சு, பரவாயில்ல. பார்க்கு தானே, இப்ப விட்டா வேற வழி இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் காலேஜ்ல படிக்கும் போது ஜம்புங்கிற ஒரு பணக்கார வீட்டு பையன் 4 பேருக்கு முன்னால நான் வெட்க தலைகுனியும்படியா என்ன அவமானப்படுத்திட்டான். முந்தானையை பிடிச்சு இழுத்தாரா? ஜடைய பிடிச்சு இழுத்தான். ஜட கையோட வந்திருக்குமே. இப்ப தாங்க புரியுது நீங்க ஏன் ஜட போடுற பழக்கத்தை நிறுத்திட்டு கொண்ட போறீங்கன்னு. அது மட்டும் இல்ல, நான் அவனை பதிலுக்கு இடியட்னு திட்டினேன். அவன் கோபத்துல என்ன பெண்ணுன்னு கூட பார்க்காம எல்லாருக்கும் முன்னால அங்கிருந்த நீச்சல் குளத்துல என்ன தள்ளிட்டு போயிட்டான். நல்ல காலம், உங்களுக்கு நீச்சல் தெரியும், நீந்தி வந்துட்டீங்க. நான் உடனே பிரின்சிபல்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணி அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அவரு
அவங்க அண்ணன் தாமா இந்த காலேஜையே கட்டினவரு, அதனால இதை நீ பெருசுப்படுத்தாதேன்னு சொல்லிட்டார். நான் நேர எங்க அப்பா கிட்ட வந்து அழுதேன். அவரு நீ காலேஜுக்கு போறதையே நிறுத்திடு, என்னால இந்த பணக்காரங்களோட எல்லாம் மோத முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனா பெண்ணுங்கிற முறையில அந்த சம்பவம் இன்னும் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ ஆம்பளையா? மிருகம், அனிமல், கேவலம். ஒரு ஆம்பளை உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு உங்களை தண்ணீர் தண்ணாங்கிறதுக்காக ஆண் வர்க்கத்தையே நீங்க வெறுத்துறதா? இப்ப என்ன எடுத்துங்க, நான் ஆம்பளை தானே, ஆம்பளை தான். இருந்தாலும் என் மனசு எப்படிப்பட்ட மனசு? மல்லிப்பூ மனசு, குண்டுமல்லி மனசு. அந்த ஜம்பு பையில உங்க கால்ல வந்து நான் விழ வைக்கல பாருங்க, அப்புறம் நீங்க உங்க அபிப்பிராயத்தை மாத்திக்குவீங்க. அது நடக்காத காரியம். நினைக்காதீங்க, என்ன பத்தி விட கம்மியா நினைக்காதீங்க. அந்த பையில கால விழ வைக்கிறேன், அதுக்கப்புறமாவது உங்களுக்கு என் மேல இறக்கம் பிறக்கும் நினைக்கிறேன். பாவி பைய ஜம்புவா, ஜம்பு. அவன் எப்படி முரடனா? பாத்துறேன். பாத்தியா உட்கார்ந்து இருக்கானே ஜம்பு, அவனை மாத்திர ரத்னா கால விட வச்சுட்டேன். சக்சஸ் தான். கவலைப்படாத, எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டியே. அவன் உன் அண்ணா பிரட்டி எடுத்து போறேன். இதானடா ஜம்பு? ஆமா, இவன் தான்டா. கேள்றா. என்னடா ரத்னாவை அவமானப்படுத்தினியாமே, உன்னை தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? விட்டுறா, சொன்னா கேட்பான்டா. அவளுக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னு நினைச்சியாடா? என்னடா பூச்சி காட்டுறீங்களா? அவரா பூச்சி காமிக்க வரலடா, உன்னை புரட்சி எடுக்க வந்திருக்கோம். இவன் தான் சொன்னான். மரியாதையா அந்த ரத்னா கால்ல போய் விழுந்து மன்னிப்பு கேளு, இல்ல எங்கடா அடிச்சா? என்ன விசாரிக்கிற? அவளை விசாரிக்கா. என்னடா நீ ஐயா அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அடிச்சுட்ட? அதுக்குள்ள வந்துட்டு உன்ன எங்க அடிச்சான்? என்ன இது அடி வாங்கிட்டு துஷ்யந்த சமுதிரம் மாதிரி? ஐயோ, அங்கதாண்டா அடிச்சான். தனியா போனா தானே அடிச்சான். ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் இங்க வந்து மன்னிப்புகள் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. என்ன பொம்பளை விஷயத்துல மரியாதை அடக்க கூடாதா? அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்க முடியுமா? உங்க பிரிய எப்படின்னு கேட்டோம், அதுக்கு இப்படியா? ரவுடி பையன் என்னடா ஔவையார் மாதிரி வர? ஐயோ அம்மா, ஐயோ அவனை ரத்னா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு போய் இப்படியா உதவி வாங்கி தருவீங்க? இப்படி அப்படி அல்ல, இஷ்டத்துக்கு வாய்ச்சிருக்கிறான். அம்மா பெருசா கூட வர்றேன், என்ன நடந்தாலும் காப்பாத்துறான்னா அவன் கையை தூக்கிறதுக்கு முன்னால பொசுக்கு பொசுக்குன்னு விடுறான். இவ்வளவு பெரிய பாடி வச்சுக்கிட்டு. பாவி பேச மாட்டேன். அவன் நல்லா தின்னுபிட்டு உத குடுக்கறதுக்குன்னே உடம்ப வளர்த்து வச்சிருக்கான் போல இருக்கு. அவன் பாடி அடியாள் பாடிடா, என் பாடி வெறும் ரொமான்டிக் பாடி. அப்பா மதனா, வெறுப்புல கேட்க நினைக்காத. வழக்கம் போல நான் லாண்டரி புறப்படவா? இல்ல, என் பக்கத்திலே இருந்து கழுத்தாரு. ஐயோ ஏட்டா மதனா, என்னடா இப்படி பக்கு பக்குன்னு வச்சு ஏற்றி விட்டா? முதலடியிலே நம்ம வந்துருக்கலாம்டா. அம்மா உனக்கு பரவாயில்லடா, அடி வாங்கின கையோட ஒத்தரம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. அப்பா என்ன சொல்லு, என் ஆளுக்காக நான் உததான் வாங்கி இருக்கிறேன். அக்கா என்னதான் சொல்ற? உங்க அக்கா அவன் எங்க சொல்றா? கத்தரா. அம்மா அந்த காலத்து அள்ளி பெட்டர். உங்க அக்கா இருக்காளே பயங்கரி. இப்படியே அவ போக்கு கொட்டுக்கிட்டு இருந்தா 4 கல்யாணமா எப்படி ஒண்ணு நடக்கும்? அதுல அவளுக்கு என் மேல ஆசைதான் வரைக்கிறா. படப்படா மறந்து போய் உன்னை காதலிக்கலாம்னு நினைச்சாலும் உன் மூஞ்சிய பார்த்தோன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இருக்கிற கோபம் ஜாஸ்தியா போயிடுது. டேய், கடவுள் உன்னை கொஞ்சம் அழகா படைச்சிருக்கலாம்டா. ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் வேண்டாம் உனக்கு. ஏடா நீயும் வெயிற முகத்தையும் காட்டக்கூடாது, லவ்வும் பண்ணணும். ஏடா மானசீகமா காதல் வளர்றதுக்கு அவன் என்ன மனோன்மணியா? இங்க வலிக்குதுடா மதனா. மதன், இது என்ன பெரிய பிரச்சனை? இந்த ஆளை விட்டுட்டு ரத்னாக்கு வேற அழகான ஆளா பாருங்களேன். அழகான ஆளா? அப்ப இவரைத்தான் கட்டிக்கணும். சம்மதமா? ஏன்னா உலகத்துல இவன் தான் பெரிய அழகன். ஒரு இடம் பாக்கி உள்ளடா. குட் ஈவினிங் மிஸ்டர் மதன். அடடே வாப்பா. நீ எங்கடா இங்க வந்த? உங்க வீட்டுக்கு வந்த
மிஸ்டர் மதனை பார்க்கலாம்னு வந்தேன். யாரா இந்த அவலட்சணா? டேய் பாவி, நம்ம வருங்கால மாமியாரோட ஒரே தம்பிடா. மாமியாருக்கு தம்பியா? உட்காருங்க, ரொம்ப லட்சணமா இருக்கீங்க. என்ன வந்த உடனே அவலட்சணம் தான் இப்ப லட்சணம்ன்ற என்ன காக்க பிடிக்கிறியா? சரி உட்கார. மதன், நீ யாரும் இங்க வேலைக்காரனா? அம்மா எங்க வந்த? மிஸ்டர் மதன், நானே ஒரு வாழ்க்கை துணியை தேடிக்கலன்னு புறப்பட்டனா, ஒரு தீம் கிடைக்கல. கடைசியில உங்க உதவியால ஒரு பொண்ணை தேடிக்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஒரு பொண்ணு கிடைக்குமா? ஒரே ஒரு பொண்ணு. கருமண்டா, நல்லா புறப்படாது. ஏண்டா என்ன கல்யாணம் தரகன்னு நினைச்சியா? இல்லையா பின்ன? டேய் வெளிய போட இடியே. எல்லாம் உடைச்சு விடுவேன். கிழிப்பேன். அங்க ஜம்மு அடிச்சு விட்டேன், இப்ப இவன் அடிக்க போறியா? போடா. இனிமே பொண்ணுக்குன்னு நீங்க வந்த ஜாக்கிரதை. போ. நான் பொண்ணு கேட்டா கோவிச்சுக்கிறீங்க. ஆனா உங்க பேர் இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் பிரபலமா இருக்கு தெரியுமா? நாளைக்கு உங்க வருங்கால மாமனார் இருக்காரு, அதான் இந்த கிழம். அது வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன், பொண்ணு தேடி கொடுன்னு கேட்டா கூட ஆச்சரியப்படுறது. தலைவலிக்கிட்ட இவனை அனுப்புறாங்க. மரியாதையா போறியா இல்லையா நீ? ஆல் ரைட், நான் மானஸ்தேன், நானா போறேன். ஆனா ஒண்ணு, வேலைக்கார பசங்களுக்கு இவ்வளவு இடம் கொடுக்காதீங்க. கட்டில் மேல வந்து உட்கார்றான். நமக்கு இருக்கிற குழப்பத்துல இவன் வேற. மதன், சீக்கிரம் ரத்னாக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பாருங்களேன். வேண்டியதில்லை, ரத்னம் எனக்கு தான். அந்த ஜம்பு பையன் ரத்னா கால்ல விழ வைக்கிறேன். எப்படிடா? சார்